ஓகே, அதை செஞ்சுடுங்க. சார், அடுத்த ஜிஎம் நீங்கள் தான் சார். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே 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 சார். சார், கம் இன். ப்ளீஸ் பி சீட்டட். நான் ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வரேன். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கம்பெனியோட ஜிஎம் பொறுப்பை உடனடியாக எடுத்துக்கணும். என்னதான் ஜோயல் சார் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸில் சீனியராக இருந்தாலும் என்னை விட வயசில் ஜூனியர் தான். அவருக்கு இன்னும் காலம் இருக்குது. அதனால் இந்த போஸ்டிங் எனக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோயல், நீங்கள்? குரு சார் ஆசைப்பட்ட மாதிரி அந்த போஸ்டிங் அவருக்கே கொடுத்துருங்க. ஓகே, அப்படியே பண்ணிடலாம். ஜோயல், ஒரு நிமிஷம். சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். 60 lakh per annum salary, கார், பங்களா, பிஸ்னஸ் கிளாஸ் ஏர் ட்ராவல், இவ்வளோ வசதி உள்ள ஜிஎம் போஸ்டிங்கை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டீங்களா ஜோயல்? எனக்கு ஒரு டஃப்பான மீட்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். என் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க. தேங்க்யூ ஜோயல், யூ ஆர் கிரேட். தேங்க்யூ சார். மத்திய மந்திரி நாளை நெல்லை வருகை. ஊனா சுற்றுப்பயணம்னு கிளம்பிடுறாங்க. ஃபோன் அடிக்குது. மகாட்டிருந்து கால் வருது. எவ்வளோ நாளாச்சு. அப்பா ஞாபகம் இப்போ தான் வந்திருக்கு. ஹலோ. என்னம்மா, எப்படி இருக்க? மருமை எப்படி இருக்காப்ல? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. கண்ணுக்குள்ளேயே நிக்காமா. ஒரு நாள் கூட்டு வாயேன். எவ்வளோ நாளாச்சு. அது வந்து நான் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணேன்னா, என்னம்மா குரல் கனத்து கிடக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? சொத்துல பொண்ணுங்களுக்கும் பங்கு உண்டுன்னு சட்டம் வந்திருக்குல்ல. ஆமா. எனக்கு உங்க சொத்துல இப்போ என்ன கொடுக்க போறீங்க? அம்மா, இந்த காலங்காலமாக சீரு நம்ம தாம்மா பண்ணிகிட்ருக்கோம். தலை கிறிஸ்மஸ்ஸு, வளகாப்பு, இப்படி சீர்கள் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் மகா சடங்கு முதற்கொண்டு தாய்மாமன் சீர் முதற்கொண்டு அவன் தானே பண்ண வேண்டி இருக்கு. நமக்கு இருக்குல்ல ஒரு பெரிய வீடு. அந்த வீடு நீங்கள் எனக்கு தந்துருங்க. கிராமத்தில் இருக்கிற இடத்த வேணா தம்பிக்கு கொடுத்துருங்க. வீடு வேணுமா? ஏம்மா, வீடு 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 தம்பிக்குன்னு தானம்மா பேசியிருக்கோம். நீ என்னம்மா இப்படி கேட்குற? நான் இப்போ தம்பிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அது உங்க பாடு, உங்க மகன் பாடு. எனக்கு அந்த வீட்டை எழுதி தந்துருங்க. இல்லைன்னா என் புருஷன் கோர்ட்ல கேஸ் போடுவேன்னு சொல்றாரு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு எழுதி தந்துருங்க. நான் போனை வைக்கிறேன். ஏம்மா இருமா. எனக்கு வேற பிபி மாத்திரை வேற போடல. நீ வேற கோர்ட்டு கேஸ் போகமா? எனக்கு வேற பயமா இருக்குமா. இரு ஒரு 5 நிமிஷத்துல உனக்கு லைனுக்கு வரேன். இந்த தம்பிட்ட பேசிட்டு வரேம்மா. ஐயோ அப்பா, பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு அப்பாவும் படுற கஷ்டம் இருக்கே. ஒவ்வொரு தடவை ஃபோன் வரும்போது நெஞ்செல்லாம் வலிக்குதப்பா. ஐயோ கடவுளே. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல பையனுக்கு ஃபோன் அடிப்போம். அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல. என்ன அப்பா திடீர்னு கால் பண்ணியிருக்காங்க? ஹலோ தம்பி, அக்கா ஃபோன் பண்ணாடா. சரிப்பா. ஃபோன் பண்ணி சரிப்பா. அக்கா சிட்டியில் உள்ள வீட்டை எழுதி கேட்குறா. நீ என்ன சொல்ற? அக்கா ஆசைப்பட்ட மாதிரி மதுரை வீட்டை அக்காவுக்கு எழுதி கொடுத்துடலாம்ப்பா. ஊரில் இருக்க வீடு எனக்கு போதும். என்னடா இப்படி சொல்லிட்ட? சார், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்ப நீ ஒன்று பண்றியா? நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துரு. சரிப்பா. அந்த இடத்துல அக்காவுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துருவோம். சரிப்பா, நான் நாளைக்கே கிளம்பி வந்துடுறேன். சரிப்பா. வேற முன்ன பின்ன விட்டு கொடுத்தாதானே தெரியும். சரிவான கவனத்திற்கு வண்டி எண் 126337. சார், எங்க போனோம்? திருச்சி ஒன்று கொடுங்க. தாம்பரம் 3rd AC ஒன்று கொடுங்க. அப்பா, யாரா அது? டேய் ஜோயல், நீ எங்கடா அந்த பக்கம்? வீட்டை அக்கா பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலான்னு வந்தேன். தான் வந்திருக்கேன். நீ? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏசி இல்லாமல் அப்பா ட்ராவல் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஏசி டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, அந்த டிக்கெட் நீ ரொம்ப எடுத்து. தேங்க்ஸ்டா. அந்த டிக்கெட் அவர்கிட்டே கொடுத்துருங்க. சார் வாங்க சார், ட்ரெயின் சரி வரேன். ஓகே. ஜோயல், சொல்லுங்கள் சார். நம்ம ஜிஎம் குரு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காப்ல.
சாரி டு ஹியர் சார். நீங்கள் இமிடியேட்டாக வந்து சார்ஜ் எடுத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. தப்பிச்சதே பெரிய விஷயம். வணக்கம். இன்று அதிகாலை சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அதிவிரைவு ரயில் வண்டி திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இதில் ஏசி கோச் முற்றிலுமாக எரிந்ததில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இன்று நடந்த இந்த ரயில் விபத்தில் முக்கிய அமைச்சர் ஒருவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். அன்னாரது நல்லடக்கம் அவரது சொந்த ஊரில் வைத்து நடைபெறுகிறது. அன்னாரை கௌரவிக்கும் வகையில் விபத்து நடந்த கிராமத்தில் அவரின் நினைவிடம் கட்டப்பட இருக்கிறது. இதன் காரணமாக நிலம் கையகப்படுத்தும் வேலை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நம்ம கிராமத்தில் உள்ள லேண்டை அளந்துட்டு போன விஷயத்த முதல்ல நம்ம பையன்கிட்ட சொல்லுவோம். தம்பி எப்படிமா இருக்க? நல்லா நல்லா இருக்கியா? உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்டா. சொல்லுங்கப்பா. கவர்மெண்ட்ல இருந்து நம்ம லேண்ட் அளந்துட்டு போயிருக்காங்கடா. ஆமாப்பா, மணிமண்டபம் கிட்ட இப்போ போறாங்களாமே. நியூஸில் பார்த்தேன். கொடுத்து வச்சோம்டா. எல்லாம் அவரோட கிருபை தான். ஒரு ஏக்கருக்கு 1 கோடி தராங்களாம். எப்படி? சூப்பர்ல. ஆமாப்பா, நியூஸில் சொன்னாங்க. நான் நேர்ல வரேன்ப்பா. சரிப்பா சரிப்பா. இன்று நடந்த ரயில் விபத்தில் தன் உயிரை துச்சமென மதித்து 4 பேர் உயிரை காப்பாற்றிய ஜோயல் என்பவருக்கு தமிழக அரசின் வீர செயலுக்கான அண்ணா பதக்கம் பெற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஹலோ, சொல்லுமா. ஹலோ, என்னங்க? தெரியாம கோபத்துல உங்களை எதையோ பேசிட்டேன். நமக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டாங்கன்னதும் என்னால தாங்கிக்க முடியலங்க. எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம்னு வருத்தத்துல நிறைய பேசி உங்களை காயப்படுத்திட்டேன். சாரிங்க. நீங்க விட்டு கொடுத்ததெல்லாம் இப்படி நன்மையா முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. இது தெரியாம கோபிச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இதை மன்னிச்சிருங்க. நம்ம கடவுள் நீதியுள்ளவர்னு தெரியாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனை உயர்த்தினாரா இல்லையா? அப்படியே நமக்குரியதை யாராவது அபகரிச்சாலும் பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் பார்த்துப்பாரு. கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. விட்டு கொடுத்து வாழ்வோம். விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனதில்லை.